अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि எம்பெருமானுடைய பிராட்டிமார்கள் ஸ்ரீதேவி பூதேவி ஆகிய இருவரையும் குறித்து ஸ்தோத்திரங்களை அருளி செய்த வேதாந்த தேசிகன் அந்த பூமி பிராட்டினுடைய அவதாரமான ஆண்டாளை குறித்து கோதாஸ்துதி என்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார். இதிலே பல்வேறு வகைகளிலே ஆண்டாளுடைய வைபவத்தை அவர் மிக அற்புதமாக வெளியிட்டார். அதிலே இப்பொழுது 22வது ஸ்லோகத்திலே பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி, ஆண்டாளாகிற பூமி பிராட்டி இருவரோடு சேர்த்தினாலே, அவர்களோடு சேர்ந்து எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறபடினாலே அந்த எம்பெருமானுடைய திருமேனி நிறத்திற்கே ஒரு அழகான வேறுபாடு உண்டாகிறது என்கிறதை மிக அழகாக வர்ணிக்கிறார். பெரிய பிராட்டியார் அவள் எப்படிப்பட்டவள் என்னால் நல்ல பொன்னிறத்தை உடையவள். ஆண்டாள் எப்படிப்பட்டவள் என்னால் அவளை அருகம்புல் போல இருக்கக்கூடிய நிறத்தை உடையவள் என்று சொல்லுகிறார். நல்ல பசுமை நிறத்தை உடையவள். எம்பெருமானோ கரிய நிறத்தை உடையவன். ஆக இப்போ இங்கே இந்த 3 நிறமும் ஒன்றா சேர்ந்தா எப்படி இருக்கிறது என்கிறதை அழகாக வர்ணிக்கிறார் இந்த 22வது ஸ்லோகத்திலே. துர்வாதள பிரதிமயா தவ தேக காந்தியா கோரோச்சனாருச்சிரயா ச ருச்சேந்திராயாः ஆசீதனுஜ்ஜிதசிகாவளகண்டசோபம் மங்கல்யதம் பிரணமதாம் மதுவைரிகாத்திரம். பிராட்டியினுடைய ஒரு நிறம், அதாவது ஆண்டாள் பிராட்டியினுடைய நிறம் அது எப்படி இருக்கிறது என்னால் தூர்வாதள பிரதிமயாக தவ தேக காந்தியா, உன்னுடைய தேக காந்தி ஆண்டாளே தேவரீருடைய திருமேனியினுடைய அந்த ஒளி வட்டம் அது எப்படி இருக்கிறது என தூர்வாதள பிரதிமையா, அருகம்புல்லுடைய நிறத்தை போலே நன்றாக அப்படி பசுகு பசுகு என்று இருக்கிறது என்று முதல்ல ஆண்டாளுடைய திருமேனி நிறத்தை வர்ணித்தார். அடுத்தது கோரோச்சனாருச்சிரயாச்ச ருச்சேந்திராயாக, பெரிய பிராட்டியாருடைய நிறம் அது எப்படி இருக்கிறது என்னால் கோரோச்சனா என்று சொல்லுவது போல அப்படி பெரிய பிராட்டியனுடைய திருமேனி நிறம் பொன்னிறமாக இருக்கிறது என்று சொன்னார். சரி, அப்போ எம்பெருமானுடைய நிறம் அது எல்லாருக்கும் தெரிந்த நிறம்தான். கார்மேக வண்ணன் என்று சொல்லப்பட்ட கரிய மேகத்தை போன்ற நிறத்தை உடையவன். இப்போ இங்கே கரிய மேகத்தை போன்ற நிறத்தை உடைய எம்பெருமான், அவனுக்கு ஒரு புகரத்திலே பொன்னிறமான பிராட்டி ஸ்ரீ மகாலட்சுமி, மற்றொரு புகரத்திலே அருகம்புல்ல போலே நன்றாக பசுகு பசுகு என்கிற நிறத்தை உடைய பூமி பிராட்டி. இவர்கள் இருவரும் இருந்தால் அது எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலக்கிற பொழுது அது எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் ஆசீத் அனுஜித சிகாவளகண்டசோபம் என்கிறார். அதாவது அனுஜித சிகாவள கண்டசோபம், மயிலின் கழுத்து போல, மயில் கழுத்து என்று ஒரு நிறம் சொல்லுவார்கள். இந்த மயில் கழுத்து என்கிற நிறமானது இன்றைக்கும் கூட
கடைகளிலே போய் சேலைகளை வாங்குபவர்களுக்கு தெரியும். அந்த மயில் கழுத்து நிறம் என்றால் அதில் 3 நிறம் கலந்து இருக்கும். அது ஒரே ஒரு நிறத்தை உடையது அல்ல. அது ஒரு புறம் பார்த்தால் பொன்னிறம் போலே தெரியும், அப்படி இன்னொரு புறம் பார்த்தால் அது பசுமை நிறம் போலே தெரியும், நடுவில் கருமையும் ஓடும். அதில் இப்போ இங்கே என்ன ஆகிவிட்டது, எம்பெருமானுக்கு கருமை நிறத்துடைய எம்பெருமான் நடுவில் எழுந்தருள் இருக்க, அவனுக்கு வலதுபுறத்திலே பொன்னிறமான பிராட்டி, இடதுபுறத்திலே அந்த அருகம்புல் போன்ற நிறத்தை உடைய பூமி பிராட்டி, இந்த 3 நிறமும் சேர்ந்தால் இதுதான் மயில் கழுத்து நிறம் என்று அதை மிக அழகாக வர்ணிக்கிறார். ஆசீதனுஜித சிகாவள கண்ட சோபம். அது எப்படிப்பட்டது என்னால் அது மாங்கல்யதம், எல்லாருக்கும் மங்களத்தை கொடுக்கக்கூடியதாய் அது இருக்கிறது என்று சொன்னார். பிரணமதாம் மாங்கல்யதம், தன்னை வணங்குபவர்களுக்கு நன்மையை அளிக்கக்கூடியது எம்பெருமானுடைய அந்த நிறமும் கூட. மதுவைரி காத்திரம், மதுவைரி காத்திரம், மதுவைரி என்னால் மது என்கிற அரக்கனை அழித்தவனான எம்பெருமான், அவனுடைய காத்திரம் திருமேனி, அது மாங்கல்யதம், எல்லாருக்கும் நன்மையை வழங்கக்கூடியது. அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால், இந்த அனுஜித சிகாவள கண்டசோபம் ஆசீத்து, இப்படி அந்த சிகாவள கண்டசோபம் மயிலினுடைய கழுத்தினுடைய சோபையை அது அடைந்து விட்டது என்று தெரிவிக்கிறார். ஆழ்வாரும் கூட இதை முன்னமே பாடியிருக்கிற பொழுது எப்படி சொன்னார், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன், சிறக்களரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாழி வண்ணன்பால் என்று அந்த எம்பெருமானை வர்ணிக்கிற பொழுது எம்பெருமான் திருக்கண்டேன் என்று சொன்னார். திருக்கண்டேன் என்னால் பெரிய பிராட்டியாருடைய நிறம் அது பொன்மேனி கண்டேன் என்று சொன்னார். எம்பெருமானோ கரிய நிறத்தை உடையவன். அப்போ பொன்மேனி என்னால் அப்போ எப்படி இருக்குன்னா, ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும் என்னால் இங்கே ஆண்டாளையும் சேர்த்து கொள்ளுகிறார். சேர்த்தால் எப்படி இருக்கும் என்னால் அது மயில் கழுத்து சாயையாயிருக்கும் என்று இப்படி ஆச்சாரியர்கள் ஆங்கே வியாக்கியானங்களை அருளி செய்திருக்கிறார்கள். அந்த மயில் கழுத்து சாயை என்கிற அந்த விஷயத்தைத்தான் இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் அனுபவிக்கிற பொழுது இந்த மூவருமான சேர்த்தியிலே எம்பெருமானுடைய திருமேனியே அப்படி மயில் கழுத்து போலே பலவித நிறங்களை கொண்டு ஒரு புறம் பார்த்தால் இப்படி, இன்னொரு புறம் பார்த்தால் அப்படி என்று சொல்லும்படியாக அப்படி எம்பெருமானுடைய திருமேனி மிக அழகாக விளங்குகிறது என்று பிராட்டியினுடைய நிறம், ஆண்டாள் பிராட்டியினுடைய நிறம் கோரோ தூர்வாதள பிரதிமையா என்று சொன்னார். அதே போல பெரிய பிராட்டியாருடைய நிறம் கோரோச்சனா ருச்சிரையா என்று சொன்னார். எம்பெருமானுடைய நிறம் அது சொல்லாமலே நமக்கு கிடைக்கிறது, அது கரிய நிறம். இது மூணும் சேர்ந்த பொழுது இது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் சிகாவள கண்டசோபம் என்று அந்த மயிலினுடைய கழுத்து போலே, மயில் கழுத்து போலே இது அவ்வளவு அழகாக அந்த நிறம் அமைந்திருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக அனுபவித்தார். அடுத்தபடியாக 23வது ஸ்லோகம், அதில் என்ன தெரிவிக்கிறார் என்றால், எம்பெருமானை துதித்து எல்லோரும் பேற்றை அடைகிறார்களோ இல்லையோ, பூமி பிராட்டி அவளை வணங்கினால்தான் ஒவ்வொருத்தருக்கும் பெரிய ஸ்தானம் கிடைக்கும். அதாவது பூமியில் ஒருத்தொருத்தன் ஒரு பெரிய பகுதியை ஆளுகிறான் என்று சொன்னால் அதெல்லாம் யாருடைய அனுகிரகத்தாலே, பூமி பிராட்டினுடைய அனுகிரகத்தாலே தானே. அதனால் அதை இந்த ஸ்லோகத்திலே 23வது ஸ்லோகத்திலே காட்டுகிறார். அர்ச்சியம் சமர்ச்சிய நியமைர் நிகம பிரசூனை நாதம் त्वया கமலயா ச சமேயிவாம்சம் மாதச்சிரம் நிரவிஷன் நிஜமாதிராஜ்யம் மான்யா மனு பிரபர்த்தையோபி மஹீக்ஷிதஸ்தே. அதாவது எம்பெருமானை கூட அந்தந்த நியமங்களோடு சேர்ந்து அர்ச்சித்தால்தான் அவரவர்களுக்கு அந்தந்த ஸ்தானம் கிட்டுகிறதாம், உயர்ந்த ஸ்தானம் கிட்டுகிறது. யார் யாரோ பெரிய பெரிய ஸ்தானத்திலெல்லாம் அரசர்களாக இருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் அந்த ஸ்தானம் ஏன் வந்தது என்று சொல்லுகிற பொழுது இலக்கியங்களிலே கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஆழ்வார், பொய்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார், கோவாகி மாநிலங்காத்து நம் கண்முகப்பே மாவேகிச் செல்கின்ற மன்னவரும் பூமேவும் செங்கமலனாபியான் சேவடிக்கே ஏழ்பிறப்பும் தன் கமலமேய்ந்தார் தமர். நம் கண் முன்னாலே குதிரைகளிலே போகிறார்களே, கோவாகி மாநிலம் காத்து உலகத்தையெல்லாம் காப்பவர்களான அரசர்கள், நம் கண்முகப்பே மாவேகி செல்கின்ற மன்னவர், நம் கண் முன்னாலேயே பெரிய குதிரைகளிலே செல்கிறார்களே,
அவர்களெல்லாம் அந்த ஸ்தானத்தை எப்படி அடைந்தார்கள்? அந்த பூமேவும் செங்கமலனாபியான் சேவடிக்கே, சிவந்த தாமரை பூவை தன்னுடைய நாபியிலே உடையவனான எம்பெருமான் அந்த அவனுடைய திருவடிகளிலே போய் அர்ச்சனை பண்ணியிருக்கிறார்களாம். தன் கமலமேய்ந்தார், அழகான தாமரை பூக்களை அவர்களெல்லாம் சமர்ப்பித்திருக்கிறார்கள். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் என்று ஆண்டாளருளி செய்தாள். இப்படி எம்பெருமானை பல காலம் அவர்கள் தாமரை பூவை கொண்டு அர்ச்சித்துத்தான் இப்படிப்பட்ட ராஜ்யத்தை எல்லாம் பெறுகிறார்கள் என்று. அதனால் எம்பெருமானுடைய அனுகிரகம் இருந்தால் அல்லது ஒருத்தன் ராஜ்யத்தை ஆளுபவனாக ஆகவே முடியாது. நாவிஷ்ணு பிருத்திவி பிரதிஹி என்று வடமொழியிலும் கூட அந்த வச்சனம் சொல்லப்படுகிறது. அதனால்தான் நம்மாழ்வாரும் கூட திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும் என்று அரசர்களை காணுகிற பொழுது திருமாலை கண்டதாக நினைத்ததற்கு என்ன காரணம் என்னால் அந்த திருமாலை அர்ச்சித்தபடியினாலே தான் இவர்கள் அரசர்களாக ஆனார்கள் என்கிறதும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்னா, அர்ச்சியம் சமர்ச்சிய நியமைஹி நிகம பிரசூனைஹி, வேதங்களிலே சொல்லப்பட்ட நியமங்களோடு கூட அர்ச்சியம் சமர்ச்சிய, அர்ச்சிக்கக்கூடியவனான அந்த எம்பெருமானை சமர்ச்சிய நன்றாக அர்ச்சித்து என்கிறார். நாதம் துவயா கமலயாச்ச சமேயிவாம்சம், உன்னோடும் பெரிய பிராட்டியாரோடும் கூடியிருக்கிறவனான நாதன் அவன்தான் அர்ச்சியன், அர்ச்சிக்கப்படுபவன். அவனை நன்றாக அர்ச்சித்துன்னு சொல்கிறார். ஏன்னா பெரிய பிராட்டியாரோடு கூடியிருக்கிறான், பூமி பிராட்டியாரோடும் கூடியிருக்கிறான். அந்த பூமி பிராட்டியோடு கூடியிருக்கிறவனை அர்ச்சித்தால் அவனுக்கு வேண்டிய பூமி கிடைக்கிறது ஆளுவதற்கு என்ன, அதைத்தான் சொல்லுகிறார் இந்த இடத்துல. அது நாதம் தொயா கமலயாச்ச சமே இவாம்சம் மாதா சிரம் நிரவிஷன்னு நிஜமாதிராஜ்யம். தாயே, உன்னை இப்படி வெகு காலம் அர்ச்சித்து அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா வெகுகால ராஜ்யத்தை ஆளுகிறார்கள். சிரம் நிரவிஷன்னு நிஜம் ஆதிராஜ்யம். அப்படி ஆளுகிறவர்கள் யார் என்று கேட்டால் மான்யாக மனு பிரபுத்தையோபி. மனு பிரபுத்தையோபி என மனு முதற்கொண்டு இந்த உலகத்தை எல்லாம் முதலிலே ஆண்டவன் யார் என்று கேட்டால் மனு என்று சொல்லுகிறார்கள். இந்த மனுநீதி சோழன் என்றெல்லாம் கூட பிற்காலத்தில் அவனுடைய பரம்பரைக்கும் பெயர் வந்தது அல்லவா. மனு பிரபுத்தையோபி, மனு முதலானவர்களும் கூட இந்த பூமியை மகிழ்ச்சிதகாத்தே, இந்த பூமியை மிகவும் பெருமையோடு ஆண்டார்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? நீயும் அந்த பெரிய பிராட்டியாரும் அந்த எம்பெருமானுமான சேர்த்தியிலே உன்னை அவர்கள் வெகு காலம் அப்படி ஆராதித்தார்கள். அதுவும் எப்படி ஆராதித்தார்கள் என்று சொன்னால் எல்லாம் ஆராதிக்கிற பொழுது வேதங்களிலே சொல்லப்பட்ட நியமங்களை கொண்டு அது என்ன யஜ்யங்களை செய்ய வேண்டுமோ அப்படிப்பட்ட அந்த ஆகமங்களிலே கூறப்பட்ட நியமங்கள், அதிலே சொல்லப்பட்ட புஷ்பங்கள், இவைகளெல்லாம் கொண்டு உன்னை அவர்கள் ஆராதித்துத்தான் இப்படிப்பட்ட பெரிய பேற்றை பெற்றார்கள் என்று கூறுவதன் மூலம் என்ன, இந்த பூமி பிராட்டியோடு கூடின எம்பெருமானை அவர்கள் அர்ச்சித்தபடியினாலே தான் அவர்களுக்கு அப்படிப்பட்ட உலகத்தை எல்லாம் ஆளுகின்ற ஒரு பேரே கிட்டுகிறது என்று சொன்னால் அப்பொழுது இவள் எவ்வளவு பெருமை உடையவள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். கீழே இருக்கிற பல ஸ்லோகங்களிலே ஆண்டாளை சூடி கொடுத்த சுடற்கொடி என்று பெரியாழ்வாருடைய திருக்குமாரியாகவே அனுபவித்தவர். இப்பொழுது சில ஸ்லோகங்களாலே அவள் பூமி பிராட்டியே என்பதை காட்டுவதற்காக பூமி பிராட்டிக்கே உண்டான தனியான வைபவங்களை இந்த ஸ்லோகங்களிலே சொல்லி அதையும் அவளை நோக்கியே ஆண்டாளை நோக்கியே சொல்லுகிறபடியினாலே அவள் பூமி பிராட்டியினுடைய அவதாரம்தான் இப்படி ஆண்டாளாக வந்து அவதரித்த பூமி பிராட்டி தான் இப்படி ஆண்டாளாக வந்து அவதரித்தாள் என்கிறதையும் நன்றாக நமக்கு எடுத்து காட்டும் விதமாக அற்புதமாக அருளி செய்திருக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।